பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி விளையாட போகிறோம். ஆமாம், இன்னைக்கு நம்ம கிராணி விளையாட போகிறோம். அதுக்கு முன்னாடி நெட்டை ஆஃப் பண்ணி விட்டுறோம். இந்த வீடியோ நார்மலாக பார்த்துருக்கு எல்லாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபஸ்ட்டு ஈஸி மூடில் போவோம். அடுத்த ஹார்ட் மீடியம் இதெல்லாம் போகலாம். ஈஸிலே நான் 10 முறை கிரானைட்டை அடி வாங்கியிருக்கேன். இந்த கேம்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு. இந்த கேம்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு, பாக்குறீங்களா? நான் உங்களுக்கு காட்டி கூட கிரானி கிளிச் பண்ண முடியும்னு சொன்னாங்க. கிளிச் பண்ணி பார்ப்போம். இருக்கா வரலன்னா சரி வேண்டாம். கிளிச் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு. கிளிச் ப்ளீஸ் கிளிச் பண்ணு. ஆஹா, கார் கீ அடைச்சிருக்கு. போடு தண்டனுக்கு நினைக்கிறா. என்னால பார்க்க முடியல. டே 2 गाइस நாங்க ஃபுல்லா தோத்துட்டோம்னா நீங்க அடுத்த வீடியோல ரிவெஞ்ச்னு போடுங்க. கமெண்ட்ல ரிவெஞ்ச்னு போடுங்க. திரும்ப வந்து கிரானியை வெளுத்து வாங்கிடலாம். வெளுத்து வாங்கி கன் எடுத்து அந்த சொட்ட தலையில ஒண்ணு, மொட்டை தலையில ஒண்ணு. நீ பின்னாடி வந்தா நான் முன்னாடி போவேன். அவ முன்னாடி வந்தா நாங்க பின்னாடி போவோம். வாராளா? இரி எலும்பு வர மாதிரி தெரியலையே. இந்த சாவியை வெளியே போடு. இந்த ஜன்னலுக்குள்ளோடி இந்த சாவி. அண்ணே இந்த சாவிய இல்ல வருவான். இந்த அண்ணா என்ன பண்ணியது? என்ன சவுண்ட்? வரட்டா வருவாளா? வருவான். நெல்லு அவ ஸ்லோவா தானே வருவா. இது ஈஸி மூடு, ஸ்லோவா தான் வருவா. நார்மல் மூட்ல வந்துடலாமோ? நார்மல் மூடா? சட்டக்கிழவி உங்களை அப்பா அப்படியே போட்டு தரலாம்ல. அண்ணே அவளை காட்டு. டாடா பாய் பாய் see you. பாய் பாய். இங்க ஏதாவது இருக்குதா? இங்க ஒண்ணுமே இல்ல. இங்க ஒரு ஷார்ட் கன் இது உண்டே. அவன சாகல. செத்தாச்சு. இல்ல உயிரோட தான் இருக்கியா? இப்பதான் செத்தா. திறந்துட்டு உள்ள போயிருந்தானா செத்துருப்பான். நம்ம ஃபர்ஸ்ட் இதை ஆஃப் பண்ணு. இங்க தானே கார் கீ போட்டிருந்தேன். நீ கால் எடு. இது என்னது? டிராப் வீல் கிராங்கா? எனக்கு தெரியும் அண்ணே. வெப்பன் கீ கிடைச்சிருக்கு. போடே பண்டன கடமக்க நமக்கு. இங்க என்னது? ஒண்ணுமே இல்ல. நீ இங்கேயே கடை. இதுக்குள்ள இன்ஜின் பார்ட் எங்க இருக்கு எனக்கு தெரியும். சோ வெப்பன் கீயை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இன்ஜின் பார்ட் எங்க இருக்கு? வெப்பன் கீயை எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும்னா கிரானி ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை? வெப்பன் கீயை எடுக்கிற இடத்துல வெப்பனை கீ போட்டுட்டு நம்ம சொல்லி ஃபர்ஸ்ட் எல்லா டிராயரையும் திறந்து பார்த்துருவோம். ஏதாவது வாட்டர் மிலன் இதெல்லாம் கிடைக்கும். இங்க ஒண்ணுமே கிடைக்காதுண்ணே. ஒண்ணுமே இல்ல. இங்க தான் இருக்கான எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவான் அவ வர்றதுக்குள்ள. வீல் கிராங்க் கிடைச்சிருக்கு. சூப்பர் அண்ணே. என்ன அந்த எங்கண்ணே இருக்கு அந்த இது? இது அந்த வீல் கிராங்க் அந்த இது சுத்தியதா? எங்கேயாவது இருக்கும். இங்க இருக்கா? இங்கேயும் ஒண்ணும் இல்லை. என்னடா ஒண்ணுமே இல்லாம வச்சிருக்கீங்க?
கிரானி இதை ஆன் பண்ணி விட்டுருவோம். பிரெஞ்சு கிடச்சிருக்கு, சூப்பர். நம்ம கீழே போகலாம். இனி கிரானி மட்டும் வந்துடக்கூடாதா? கீழே இல்லை, இங்க எல்லாம் செக் பண்ணணும். வாட்டர்மெலன் கிரானிக்கு பிக்சர் இதெல்லாம் தேவையில்லை, இதுல ஒண்ணுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பை வீல் கிராங்க். என்ன இருட்டாவே தெரியுது? அப்படிதான் இருக்கும். அடி பொறுத்தவரை பார்த்து அப்போ வாட் வி காட்? ஹேமர். இன்ஜின் பார்ட் கிடைச்சிருச்சு, சூப்பர். இன்ஜின் பார்ட்டா? அதான் நான் சொல்லலாம். ஷார்ட் கனுக்கு பார்ட் இங்கே ஒன்று இருக்கு. இது சீக்ரெட் ஒல்லி. நம்ம கார் எங்கே போவோம்? காருக்கு ஆகும். ஆமாம் சொல்லுங்க. ஆமாம், நீ காருக்கு தான். ஸ்பெஷல் கீ இருக்கு, நீ காருக்கு தான் போவோம். வந்துருப்பாளா இப்போ? காருக்கு. ஆமாம், வந்துட்டா. நம்ம கீழே இருப்போம்னு வந்திருப்பா. இங்கதான் வரா. குனிஞ்சு வர முடியாது. அவ்வளோ இதுக்கு அடியில் போக முடியாது. என்னடா ஐசியூலாம் சொல்லிட்டு இருக்குடாக்கா. இன்ஜின் பார்ட் கிடைச்சிருச்சுன்னு சூப்பராக ஒரு சத்தம் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு செவலையிலே அடிப்போம். புடு புடு புடு. திரும்ப அவளை சாகடிச்சிட்டு தான் நம்ம ஃப்ரீயாக வேலை பார்க்க முடியும். வாட்டர்மெலனையும் கட் பண்ணுவோம். வாட்டர்மெலன் கட் பண்ணால் உள்ள என்ன கிடைக்குன்னு தெரியல. ஏதாவது இன்ஜின் பார்ட், இல்லைன்னா ஃபியூல். ஃபியூல் அதுக்குள்ளே கிடைக்காது. எப்படியும் கிடைக்கும். அவ்வளோதான், போட்டு விடு. நீ சாகு. அதுக்கு முன்னாடி போய் நான் கார் பேட்டரி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ட்ராப் போட்டுறியா? மாட்டிடும். ட்ராப் இல்லையா அது? ஓஹோ, ஓகே. நம்ம எங்கே ஓடி போய் கிராணி செத்துட்டா. நம்ம கார் பேட்டரியும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ கார் பேட்டரி எங்கே வைக்கணும்? இன்ஜின் பார்ட்டா இங்கே வைக்கணும். இன்ஜின் பார்ட்டு தான் இப்போ எடுத்துகிட்டு வரேன். இதுக்குள்ள போய் நீங்க அடிக்கலாங்க. இன்ஜின் பார்ட் எடுக்க விடாம பல்ல பேர் கடிச்சிருவானே. இன்ஜின் பார்ட் எடுத்தாச்சு. லைக் சொட்ட கிளவி. செத்துட்டா. இங்க இன்ஜின் பார்ட் வச்சாச்சு. இனி ஃபியூல் ஃப்ரெஞ்சு எடுத்துட்டு வரேன். அடுத்த ஃபியூல் ஊற்றணும். ஃபியூல் அந்த வாட்டர்மெலன் குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பார்க்கணும். இல்லைனா நம்ம எஸ்கேப் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனால் எஸ்கேப் பண்ணிடுவோமா? இங்கே அடியில் போய் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். எங்கடா மேலே? டெடி பியரா? ஐயோ, டெடி பியர் வேண்டாப்பா. டெடி பியர் வேண்டாம் இப்போதைக்கு. இல்லைனா நம்மளும் சாத்துன்னு சாத்திடுவா. ஆல்ரெடி அவன் வெப்பன் கீ எடுத்து இன்னும் கிரானியை போடு. இப்போ நம்ம எங்கே போனோம்? டக்குன்னு யோசி. எங்கே போனோம்? ஏதோ இது பிரெஞ்ச் எடுக்க வந்தேன். ஸோ வாட்டர்மெலனையும் கட் பண்ணிட்டு பார்த்துருவோம் என்னன்னு. இங்கே மேலே திறக்க முடியுமா? மேலே திறக்க முடியுமா? எனக்கு இப்போ தான் தெரியும் இது. இதை போட்டு டைம் இல்லைடா. இதுக்குள்ள ஏதாவது இருக்கு? ஒன்றும் இல்லை. இப்போ கிராணி வருவா. தர மாட்டான். நம்பிக்கை தான். என்னடா போக முடியல? வாட்டர்மெலன் இதை கொண்டு ஃபியூல் மட்டும் கடிச்சிட்டு போதும். இதை கொண்டு இதில் வச்சுட்டு என்ன பண்ணணும்? கட் பண்ணணும். என்ன கிடச்சிருக்கு? ட்ரெயின் கீ. மாஸ்டர் கீ எனக்கு வேண்டாம். யானே? ஸோ இந்த பாட்டு எடுத்துகிட்டு போய் கன்னில் வைக்கணும். ஆமாம்,
வந்துருப்பாளா இப்ப? அவன் மறைஞ்சிட்டானே, அதான் சத்தம் போட்டா. இப்போ வருவா, இப்போ வருவா. வர்றான் பூச்சாண்டி ரயில் வண்டியில. இந்த முட்டைக்கு காசு கேட்காது. முட்டை அது ஒரு சொட்டை. முட்டையும் சொட்டேன். ஸோ இப்போ நம்ம ஷார்ட் கன் வேணும்னா எடுத்துக்கலாம். அது வேணாம் தானே. வரா பூச்சாண்டி ரயில் வண்டியில. இல்லைன்னா நம்ம டெட் ஆயிருப்பேன். ஆமா வராள இதானே டே 2. ஆமா டே 2. டே 3 டே 2? ஐயோ டே 2 தானே. எங்க போறா? ஐயோ பார்க்க முடியாது. இருக்கட்டானே. நான் போய் கையை தான் வச்சிட போறேன். கையை வச்சுட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னதோ ஆயிரம். இங்க காணல. கிராணி வந்து அந்த ஓட்டைக்குள்ள போயிருப்பாளோ? காணல. இப்ப மேல போயிருக்கணுமே ஆக்சுவலி. போ ஓரா பூச்சாண்டி ரயில் வண்டியில. இவ்வளவு மெதுவா நடந்தா என்னை பேசாது. அது காலையில 1000. இத மட்டும் நைட்டு விளையாடணும். கிராணி திரும்ப வரட்டே. நம்ம அவளை கொல்ல வச்சு விளையாடும். ஜாலியா இருக்கும். ஆமா அப்படியே வெப்பன் கீயை எடுத்தாச்சு. வெப்பன் கீ இருக்குல்ல, வெப்பன் கீயே மறந்துட்டேன் நான். அதான் போப்பா உள்ள போ. தள்ளி விட்டுட்டா போற. இப்ப பாரு சூப்பரா ஒரு அடி வாங்கிருக்கோம் கைஸ். இப்ப டே 3 கைஸ். நாங்க அவுட் ஆனால எங்க நாய் குலைக்குது. இப்ப டே 3 வந்துட்டோம். டே 3ல வெறி கொண்டு துரத்துனானா செத்துரும். ஓய் ஓகே. இப்ப நாம வந்து என்ன பண்ணலாம்னா வெப்பன் கீ எடுக்க போலாம். சூப்பரா அடி வாங்கிருக்கோம் கைஸ். டே 4 வந்துட்டோம். ஐயோ டே 4 வந்துட்டோம். எப்படியா தப்பிக்க முடியுமா? ஐயோ அந்த இதுவும் கிடைச்சா போதும். ஃபியூவல் நம்ம இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. எங்க இருக்குன்னே தெரியாது. இதை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிட்டு அங்க இருக்காது. ஒன்னும் இருக்காது அங்க. கிராணி சத்தம் போடா. கிராணியை கீழே கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் சாவ வைக்கும். அங்கே ஒரு லாக்கர் இருக்கு. தெரியல. ஸோ வீல் கிராங்கு எடுறாத போட்டுருக்கு. இங்க போடு. கல்ல மாட்டாம போகணும். இங்க போடு. ஸோ இப்போ நம்ம ஒளியணும். ஒளிஞ்சாதான் தப்பிக்க முடியும். அண்ணே டவுன் பண்ணு. அப்பதான் அவன் கண்ணுக்கு தான் தெரியும். அவ போன தடவை பக்கத்துல நின்றியா? நான் பார்க்காம பூட்டிட்டேன். அவ திறந்து வந்து ஒரு டொமைன்ல ஒரு அடி அடிச்சிட்டான். இப்ப நம்ம இல்ல சைலண்டா நிப்போம். வர தெரியும். எப்பதான் வருவாள்? மெதுவா வந்து உள்ள போன உடனே பூட்டிட்டு அதையும் போடு. அப்பாடா அவ்வளவுதான். சாவடிக்கலை. என்னைய அடிச்ச. சரி இப்ப நம்ம ஸ்கிராட்ச். இப்ப நம்ம எதுக்கு இங்க வந்து அப்படிதான் இருக்கணும். ஒருவேளை இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து ஃப்ரெண்ட்ஸை டைப் பண்ணலாம். டைப் பண்ணிட்டு ஃபாஸ்டா போய் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும். இப்போ மேல போடா போட.
மேலே போக மாட்டேங்கிறா. அண்ணே நம்ம மட்டும் இந்த கேம்ல இருந்திருந்தா ஓடி ஓடி பார்ப்போம் அப்படிதானே. இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போதைக்கு இது எடுக்கலாம். ஓப்பன் பண்ணு. நாய் கொஞ்சம் குலைக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாம இப்போ வந்து என்ன எடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குமா? பார்த்தோம்ல ஆல்ரெடி இங்கெல்லாம். ஆமாம் பார்த்துட்டோன்னே. கிராணி தான் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதை அடிக்க போகிறோம். கரெக்டாக சூப்பராக அடிச்சிட்டோம். இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணோம்னா இப்போ கீழே போனோம். நம்ம அது தெரியும். கிராணி பெருஞ்சிருப்பாள தெரியாது. ஷார்ட் கன் எடுத்து வச்சுக்க. ஷார்ட் கன்னே நான் ரெடி பண்ணல. நீ வேற. இதை ஓப்பன் பண்ணியாச்சு. சேஃப் கீ தான் இங்கே இருக்கும். எப்படியும் சேஃப்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். எங்க இருக்கு சேஃப் டோர்? சேஃப் கட்டிங் பிளேயர்ஸா? இது தேவை உண்மையிலே தேவைனே. ஆமாம் தேவை. கிராணி எழும்பி இருப்பாளா? ஆமாம் அதனால ஷார்ட் கன் எடுத்து வச்சு. என்னது அது? இங்கே எதுக்கு நான் வந்து இப்போ ஒயரை கட் பண்ணு. மேலே போகணும். கீழே வந்துட்டு கிராணி மட்டும் இப்போ இங்கே வந்தா கிராணி ஃபஸ்ட்டு உயிரோட இறந்துட்டாளான்னு பார்ப்போம். இங்கேருந்து காய்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிங் பிளேயர் வச்சு வாயை கட் பண்ணலாம் கிராணி கிட்ட அப்படின்னு சும்மா இல்லையா. கிராணி வந்துட்டாளான்னு மட்டும் பார்க்க தான் சவுண்டு போட்டுட்டு இருக்குது. அவன் மட்டும் உண்மையிலே வந்து திரும்ப அவளை ட்ராப் பண்ணி சித்திரம். சரி சரி பாரு. गाइस கேஸ்லின் நல்லா இருக்கு. Did you see that? அது மட்டும் கடச்சி ரெஞ்சு மட்டும் எடுத்துட்டோம்னா டைட் பண்ணி கிளம்பிடலாம் நினை. இல்ல ஃபியூல் அதான் கேஸ்லின் நல்லா இருக்கு. அவன் எலும்பெலியோ இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிருந்தா கீழே விழுந்திருக்கேன். கீழே விழுந்தா அது பரவாயில்ல. இவள்கிட்ட மாட்டினாலும் கதம் தான். கதம் கைய பாரு 5 விரல் வச்சுட்டு. உனக்கு எத்தனை விரல் இருக்கு? எனக்கு 5 தான் இருக்கு. 10 இருக்கு. 10 இருக்கா? பின்ன கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம்ல. அண்ணே அந்த கேஸ்லைன் மட்டும் ஃபியூவல் ஊற்றி அந்த ஸ்க்ராட்ச் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இவனை வந்து இதை உடைக்க வைக்கணும். உடைக்கும் அதை சவுண்டை போட்டாச்சா இங்கே வந்து ஒளி வைப்போம். அவள் வந்து உடைப்பாள். உடைச்சிட்டு போவாள். நாம் என்ன பண்ணுவோம் நேராக கட்டிங் பிளேயர்ஸ் வேணாம். சரி கீழே போவோம். கீழே போயிட்டு அந்த வெப்பன் எடுக்க முடிஞ்ச வெப்பன் எடுப்போம். இல்லைன்னா கீழே போய் அந்த இதில் மாட்ட வைக்கலாம். அவளை என்ன இங்கே ஓடாடா அங்கே இங்கே போகிற? சே பிளான் வேஸ்டா போச்சு. ஓகே மொத்தமா முடிஞ்சு. இன்னொரு ட்ரை பண்ணும். ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே இப்போ நம்ம உள்ள போட்டிருக்கோம். அவள் வந்தா லக்கி. உடைப்பாளா? நேரம் இங்க வரா. நேரம் அந்த சைடு தான் போறான். டேய் உடைப்பான்னு பார்த்தா இங்க வந்து நிக்கியா? உடைச்ச மாட்டாளோ? கொஞ்சம் சே பொறுப்பே இல்லாத கிராணி. கீழே போ. உனக்கு இருக்கு. நம்ம கிராணி கீழே போடுற முன்னாடி அந்த பிளாக்கியை ஒடிச்சு கீழே போயிட்டு. இது என்ன இங்க கிடைக்கு? நான் அங்கல போட்டேன். இப்போ வருவா. நம்ம இங்க ஒளிவோம். நான் வரேன். இப்போவாது பழகிய உட கிராணி ப்ளீஸ் அண்ணா. அது ஒன்று இடையில தள்ளி விட்டு அதை சவுண்டை கேட்டு அங்கே போகிறான் லூசு கிராணி.
கிராணி நான் சவுண்ட் இங்கெல்லாம் போட்டேன். கைஸ் அவ எடுத்து வச்சு தள்ளி விட்டு விளையாடிட்டு இருக்கியா. கிராணி அங்க போய் ஓட. உள்ள போ. இதை தூக்கி இப்ப வருவா. நம்ம ஒளிவோம். இதை தட்டி விட்டானா நம்ம பிளான் வேஸ்டட். தட்டி விட்டுட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு. எல்லாமே சோப்பா இப்போ என்ன பண்ணிது? அப்ப ஹேமர் தான் கண்டுபிடிக்கணும். ஹேமர் வேணும்னா அண்ணே எடுத்து போ. ஸோ கடைசியா நான் சவுண்ட் அங்கதான் போட்டேன். அங்கதான் வரணும். இது வந்துடக்கூடாது அந்த பொம்மை. அப்பாடா சக்சஸ்ஃபுல்லி. ஐயோ இங்க வரான். ஐயோ என்ன கிராணி அவன் மேல செஞ்சிருக்கு. பாத்திராத கிராணி பாத்திராத. போயிரு திரும்பினதெல்லாம் போதும். இனி இவ்வளவு ட்ராப் பண்ணணும். இல்லைன்னா வெப்பன் என்ன அவளே தள்ளி போட்டுட்டு வாக்கியா போ சொட்ட கிளவி போ. இல்லன்னா பயங்கரமா அடி கிடைக்கும். உங்க ஸ்கூல் வாத்திர கூட ரொம்ப பயமா இருக்கே. ஒருத்தி எப்பதான் இவ கீழே போவாளா? இவளை கொண்டுட்டு டெடிபியர் கொண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஸ்லின் எடுக்க போலாம். எப்படி நம்ம ஐடியா? ஓய் சீக்கிரம் அண்ணே கீழே போன. இல்லை தம்பி ஃபர்ஸ்ட் வந்து இதை எடுத்து பிளாங்க் இதில் போட்டுப்போம். இங்கே ஸோ இப்போ கிராணி இங்கே வருவா கரெக்டா? நான் வரட்டும். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படியே கீழே போகிறோம். கீழே போய் இதை திறந்துட்டு கீழே போகிறோம். கீழே போய் வெப்பனை எடுத்துட்டு ரெடியாக நிற்கும் அவன் வர வேண்டி. ஓகேவா? கட்டையை தூக்கி எறிஞ்சா வா சாவு. என்ன சாவல? ஊசி கீழே விழுந்த பிறகு சரி. இப்போ நம்ம பிளான் என்னது? கீழே போட்டுடும். கீழே போடுறோம். கேஸ்லைன் எடு. என்னடா அது? அவதான் செத்துட்டாளே, அது ஒரு பிரச்சனை இல்லை. கேஸ்லிங் இல்ல போய் எடு. ஃபர்ஸ்ட் இதில் வைப்போம். ப்ளே பண்ணிடும். நம்ம இப்படி போகலாம்ல. செயின் இப்படி போகலாம். அங்கோடி தான் போகணுமா? அப்போ ஷார்ட் கன் பார்ட் வேண்டாம். ஷார்ட் கன் கிராணி ஆல்ரெடி கொண்டாச்சு. மெதுவாக வந்துட்டோம். ஓகே. கேஸ்லிங் என்னாச்சு? இதை எடுத்து விடு. அதை கட் பண்ணி இதை தூக்கி கீழே போடு. நமக்கு கேஸ்லின் மட்டும்தான் வேணும். ஒரு எஸ்கேப் பண்ணது இன்னும் ஒன்று தான். இனியும் கூட திறக்கலாம்ல? திறக்க முடியாதா? கீழே ஐயோ கீழே சாடு. கீழே சாடுனா செத்துரும்ல. அப்போ நான் டே 5 தானே? ஆமாம். மெதுவா படா. கிராணி இப்போ செத்துருப்பாள. வந்திருப்பா. நாம என்ன பண்ணியோம்? கீழே போமா, வெப்பன் எடுத்துட்டு போமா. கீழே கொண்டு போய் கேஸ்லினை போட்டுட்டு வரும். கேஸ்லினை மட்டும் போட்டுட்டா முடிஞ்சா தெரிஞ்சு இருக்கும்.
கேசலின் எங்க ஊற்றணும்? முன்னாடி கார்கி உள்ளதான் கிடக்கு. எங்க கேசலின்? ஆனா இங்க இருக்கண்ணே பின்னாடி. இல்ல அதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன வேணும்? பேட்லாக் கீ வேணுமா? அதான் நான் இனி எங்கன்னு தாடியது. ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும். கடவுளே எவ்வளோ வேலை. எங்கடா இது ஊத்தியது? ஓ என்ன இருக்கு? அதான் நான் பின்னாடி இருன்னு சொன்னேன். இல்லை இப்படி வைக்கும். பெட்ரோல் அடிச்சா சூப்பர். டே 5 அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. லாஸ்ட் டே கைஸ். அப்படி நம்ம ஒரு வேளை தோத்துட்டோம்னா நீங்க என்ன பண்ணணும்னா ரிவெஞ்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த பாட்டில் போட்டு வெளுத்து வாங்கிடலாம் அவளை. ஸோ இப்போ நான் பேட்லாக்கி எங்கன்னு கண்டுபிடிப்பேன். நீங்களே சொல்லுங்க. இவ்வளோ இடத்துலையும் சர்ச் பண்ண போகிறோம். பேட்லாக்கியை காணும் என்றால் நான் எங்கேன்னு போய் தேடுவேன். அண்ணே ஃபர்ஸ்ட் கிராண்ட் கொள்ளு. நம்மள கொள்ளு. ஆமால காக்கா நம்ம பார்க்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி வெப்பனை எடுத்துட்டு போவோமா? வாராளா அவளை கொண்டுட்டே போவோம். எதுக்கும் சவுண்ட் இப்போ இதை கீழே போட்டேன்னா எடுக்கிறது கஷ்டம். வாடி என் செல்ல குட்டி எங்க அடிச்ச. ஸோ இப்போ ஊரோட நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா டக்குனு குனிஞ்சு டெடிபியர் எடுத்து ஒருவேளை ஸ்லெண்டரினை நமக்கு எதாவது தந்துட்டான்னு என்ன பண்ணுறது? டக்குனு போவோம். அதுக்கு ஒரு கீழே போய் பேட்லாக் கீ கிடைக்கும். சில நேரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. டக்குனு போவோம். ஐயோ இடையில வேற இதெல்லாம் கிடைக்கும். டக்குனு ஒரு நிமிஷம் ஆயிட்டாலே அவ்வளோதான். 2 நிமிஷம் என்ன வரல. என்ன போட போறேன்? மோகினி சார் எல்லாம் போட்டுட்டு போ. போதும் சென்டிமெண்ட் எல்லாம் போட்டேன்னா நான் மனசு மாதிரி நினைச்சிருவேன். எல்லாம் போட்டுட்டு போ சார். என்ன இவ்வளவு நேரம் ஆகுது? என்ன ஒண்ணுமே இல்ல கைஸ். ஏமாத்திட்டா கைஸ். ஸ்லெண்டர் நான் ஏதாவது தருவான்னு பார்த்தா ஒண்ணுமே தரல. சரி இதுக்காக டக்குனு கீழே போனா கீழே போய் எங்க போறோம்னா கிராணி அம்மாட்ட வைக்கணும். மாட்டை வைக்கல. கிராணியை கொண்டு இடத்துக்கு போய் அந்த வெப்பன் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வெப்பன் எடுத்துட்டு கொள்ளணும். எடுத்து வெப்பனை எடு. கிராணியை கொள்ளு. நானே கிராணியை கொல்ல. அப்போ காக்காட்ட என்ன இருக்குன்னு பார்க்க போறேன். என்னைக்கு சரி பேட்லாக்கியா தான் இருக்கும். கொத்துது. கிராணி அம்மாட்ட வச்சிருக்கோம். அடைச்சிட்டோம். கிராணி அம்மாட்ட வச்சிருக்கோம். என்ன இருக்கு இதை மட்டும் அது தட்டிட்டானா வருவல்ல. இப்போ கிராணி மாட்டட்டும். நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குன்னு பார்ப்போங்க. ஒரு மீட்டு கிடச்சிருக்கு. அது அந்த ஸ்பைடர். ஸ்பைடர்கிட்ட போனோம்னா ஸ்பெஷல் கீ வேணும். ஒரு சவுண்ட் கேட்கல.
நம்ம மட்டும் இதில் சூடணும். என்ன ஆகும்? சத்திரம் ஒன்னா வா 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 நம்ம பாருங்க என்ன ஆகலாம். பிராணி சத்துட்டோம், துண்டு துண்டா வெட்டிட்டோம். ஓகே அண்ணே காக்காக்கு ஃபுட்டு கிடைச்சல. இதுக்குள்ள ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. காக்காக்கு ஃபுட்டு இல்லை, நமக்கு கிடைக்கல. காக்காக்கு ஃபுட்டு நம்ம பார்த்தோம்ல. ஸ்பெஷல் கீ வேணும். ஸ்பெஷல் கீ எங்கேயாவது இருக்கா பார்ப்போம். இங்க பார்த்தாச்சுல. ஆமா பார்த்தோம், ஒன்றும் இல்லை. இங்க உள்ள ஏதாவது இருக்கா? இங்க ஒண்ணுமே இல்லையே. ஓபன் பண்ணு. ஒன்றும் இல்லை. என்ன எங்கடா வந்துட்டோம்? இந்த மோகன பிசாச கொன்னா ஒண்ணுமே கிடையாது. கிராணி ஏமாத்தி போட்டுட்டு இங்க பார்த்தாச்சுன்னு எதுக்கும் அதை செக் பண்ணுவோம். எங்கேயாவது விட்டுட்டோன்னா எல்லா டிராயிலும் நீ செக் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த புக்கு கிடைச்சுன்னா ஏஞ்சல கொல்லல. அண்ணே ஏஞ்சல கொல்லல. ரஞ்சிச்சு கொண்டு போனோம். வெயிட் பண்ணு. அதுக்கு முன்னாடி ஏஞ்சல கொன்னா அந்த இதிலே போட்டுரும். இதான் கிடைக்கும்ல. ஏஞ்சல கொன்னா கிடைக்கும். புக்கு எங்கண்ணே? அந்த புக்கு ஐயோ, இப்போ நம்ம எங்க எல்லாம் செக் பண்ணல. இங்க எல்லாம் வந்துடும். இதுக்குள்ள வாட்டர்மெலன் இருந்து இப்போ ஒன்றும் இருக்காது. ஆமா, இதுக்குள்ள கிராணி அந்த பிக்சர் கடந்து இதுக்குள்ள ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. நத்திங். இங்கேயும் ஒன்றும் இல்லை. புக்கை காணவில்லையே. புக்கு கிடைச்சிருச்சு. அந்த ஏஞ்சலுக்குள்ள அவங்க அம்மா, கிராணிக்கு அம்மா இல்லை, கிராணிக்கு அக்கா. அப்ப என்ன வயசான கிளவி மாதிரி இருக்க. கிராணி மட்டும்தான் இது மாதிரி இருக்கியால. இப்ப நீந்தி வருவா அப்படிதானே? நம்ம இங்க இருந்தா வர மாட்டான். கிராணி இப்போ வருவான். அக்கா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அக்கா, எங்களுக்கு டைம் ஆகுது. என்ன கிராணி எங்க நிக்க? போச்சு எல்லாமே போச்சு. வெப்பனை எங்க போட்டான்? வெப்பனை இங்கதான் போட்டாங்க. இங்கதான் போட்டான். இங்கதானே போட்டான். வேற இடத்துல போட்டான். வெப்பனை எங்கதான் போட்டோம்? எங்கேயோ போட்டேன். எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த டெடி பியர் எடுக்கிறதுல இல்ல. ஓகே கைஸ், இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல நினைச்சீங்களா? வாய்ப்பு இல்லை. அந்த கிராணியை இன்னைக்கு போட்டு பழக்கிறோம். வெயிட் பண்ணுங்க. நாம இப்ப என்ன பண்ண போறோம்னா மேல போவோம். கிராணியா எங்க முடிஞ்சு. ஸோ ரிவெஞ்சுன்னு டைப் பண்ணுங்க. அடுத்த பார்ட்ல